மகிமை உண்டாவதாக. எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று சத்திய வேத வசனம் கூறுகிறது. மனுஷர்களுக்கென்று நாம் முகத்தை பார்த்து நன்மைகள் செய்யும் போது சிலருக்கு குறைவாகவும் சிலருக்கு நிறைவாகவும் செய்கிறோம், கொடுக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கென்று நன்மைகள் செய்யும் போது நிறைவை மட்டுமே நாம் பார்த்து செய்வோம், கொடுப்போம். அது சில வேளை நல்ல உச்சிதமான நன்மைகளாகவும் இருக்கலாம். மனுஷர்களுக்கென்று நன்மை செய்து அதன் பலனை நாம் திரும்ப பெறும்போது குறைவாகவே காணப்படுகிறது. அதே கர்த்தருக்கென்று நன்மைகள் செய்யும் போது அதன் பலன் இரட்டிப்பாய் மாறுகிறது. நமக்கு கர்த்தரிடத்தில் இருந்தும் சிறந்த நன்மைகள் பலனாக வருகிறது. நாம் யாருக்கு நன்மைகள் கைமாறு கருதாமல் செய்தோமோ அவர்களிடம் இருந்தும் நன்மைகள் இரட்டிப்பாக சில வேளை வருகிறது, ஏதோ ஒரு வடிவில், உருவில், வழியில். எனவே நாம் எதை செய்தாலும் பரலோக தேவனாகிய கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்வோம், கொடுப்போம். அதன் பலனை இம்மையிலும் மறுமையிலும் இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்வோம். God bless you.